ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன நண்பர்களுக்கு. செவ்வாய் கிரகம் செப்டம்பர் 7 முதல் செப்டம்பர் 29 வரை 23 நாட்கள் நமது ராசியில திருவாதிரை நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அதாவது ராகுனுடைய நட்சத்திரம். அதனால ராகுவினுடைய குணாதிசயங்களை பெற்றுதான் அவர் பலன் தருவார். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் கிரகம் என்பது 6ஆம் அதிபதி. 6ஆம் இடம் என்பது வேலைக்கு நல்லது, நம்ம பண்ற சர்வீஸுக்கு நல்லது. ஆனால் அகம் சார்ந்த விஷயம் அதில் உழைப்புக்கு நல்லா இருக்கும். அகம் சார்ந்த விஷயத்தில் உடல் நலத்துக்கு நல்லா இல்லை, ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நோய் கிரகம் 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கும். அதே போல பொருளாதார சம்பந்தப்பட்டு கடனை குறிக்கும், வழக்குகளை குறிக்கும், எதிரிகளை குறிக்கும், மறைமுக எதிரிகளை குறிக்கும். அப்போ இந்த வகையில் ஏற்கிற செவ்வாய் கிரகம் அவருடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய லக்னத்திலையும் இருக்கு, நமக்கு 12ஆம் இடமான ரிஷபத்திலையும் இருக்கு, மிருகஸ்ரீஷமா. அப்போ இந்த செவ்வாயினுடைய ராகுனுடைய ஒரு சாரத்தில் போகிறது செவ்வாயினுடைய வேகத்தை அதிகப்படுத்தும், துணிச்சலை அதிகப்படுத்தும், முன்கோபத்தையும் அதிகப்படுத்தும், சீற்றம் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகு எங்கே இருக்காருன்னா நம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கார். 10ஆம் இடம் என்பது தொழில், அந்தஸ்து, கௌரவத்தை குடிக்கிறது. அதனால் லக்னம் என்கின்ற நம்ம ஈடுபாடு, நம்ம சிந்தனைகள், நம்மளுடைய செயல் திறமைகள் இதெல்லாம் இப்போ ஒரு புகழை தரும், போற்றப்படும், பதவி கொடுக்கும், பலம் கொடுக்கும், தொழிலை வளர்க்கும், இத்தனையும் செய்யும். அப்போ இந்த செவ்வாய் ராகுவினை போல பலன் தர்றதுங்கிறது ஒரு வேகத்தை அதிகரித்து நல்லபடியாக செஞ்சாலும் அந்த அகம் சார்ந்து நோய்ங்கிற விஷயத்திலையும் பகைங்கிற விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு பக்கம் பொருளாதாரம், பதவிக்கு, தொழிலுக்கு பாசிட்டிவாக கொடுக்குற நேரத்தில் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த ரெண்டுமே பாவ கிரகங்கிறதுனால அது கொஞ்சம் சீற்றமாக மாறும். அப்போ கிரக தன்மைகளை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய ஒரு வெளிப்பாடு நமக்கு உறவு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ லக்னத்தில் தான் இந்த செவ்வாய் இருக்குன்னா நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்பாடுகள் உறவு சார்ந்து பேசும்போது மற்றவர்களுக்கு அது கோபமாக தெரியும், அது வெறுப்பாக தெரியும், அதிகாரம் பண்ணுறதாக தோணும். இதெல்லாம் நமக்கு செய்யும். இப்போ 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் செவ்வாய் கிரகம் போகிறது. அம்சத்தில் தனுசு ராசியில் அம்சம் பெறுவார். அப்போ ஓரளவுக்கு சுமூகமான சூழல்கள் இருக்கும் உறவு ரீதியாக. அதே 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை 2ஆம் பாதத்தில் போகும்போது மகரத்தில் அம்சம் பெறுவார். அந்த சமயத்தில் நமக்கு ஓரளவுக்கு டென்ஷனை உருவாகும். ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறார். அது நமக்கு 8ஆம் இடம். அதனால் அந்த நேரத்தில் ஒரு ஷார்ட் டெம்பர் உருவாகிறது சகஜம். அது உறவுகள் சார்ந்து நமக்கு தீமைகளை தரும். வண்டி வாகனங்களில் விபத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் திருவாதிரை 3ஆம் பாதத்தில் போகும்போது அம்சத்தில் கும்பத்தில் இருப்பார். தெய்வீக வழிபாடு, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், படிப்பு சம்மந்தப்பட்டது மற்றும் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, அக்ரிமெண்ட் போடுறது, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நன்மைகள் தரும். 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் போகும்போது அது அம்சத்தில் 10ஆம் இடமான மீனராசியில் விடும். அப்போ அது நம்மளுக்கு ஒரு புகழை கொடுக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும். இன்னும் டீப்பாக பார்க்கும்போது 7, 8, 9 இந்த 3 தேதிகளில் தொழில் பலம் பிரகாசமாகவும், 10, 11, 12 இந்த 3 தேதிகளில் கூடுதல் கொஞ்சம் செலவுகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மூலதனம் தேவைப்படும்.
12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் நமக்கு வேலைகள் உற்பத்தி சார்ந்த தொழில் மந்தமாக இருக்கும், வேலை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும், ஒரு தெய்வீக அனுகிரகம் கொடுக்கும், பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும். 16, 17, 18 தேதிகளில் தைரியம் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே போல் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கும் வசதியாக இருக்கும். ப்ராஜெக்டுகள் நல்லபடியாக நடக்கும். 19, 20, 21 ஆகிய தேதிகளில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது ஆதாயமாக இருக்கும். ஆனால் உறவினர்கள் வகையில் கலகம் குழப்பம் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 22, 23, 24 தேதிகள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும், குழந்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கும், கலைகளில் ஈடுபாடு கொடுக்கும், கமிஷன் வகை கன்சல்டிங் பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். 25 மற்றும் 26 தேதிகளில் நமக்கு தைரியம் அதிகரிக்கும், பிறர் உதவி கிடைக்கும், கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உதவிகள் சப்போர்ட் கிடைக்கும், பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். இதுலேயும் இது சிறு பிரயாணங்கள் இடமாற்றத்துக்கு சாதகமாக இருக்கும். 26, 27, 28 தேதிகளில் நமக்கு தன ஆதாயம் உண்டு. அப்போ தொழில் பலமும் பெருகும், வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். 28 மற்றும் 29 தேதிகளில் நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் ஓங்கி நிற்கும். அப்போ நமக்கு அந்த பதவி புகழ் கௌரவம் அதனுடைய வெளிப்பாடாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இயக்கத்துக்கு தயாராக இருப்போம். அந்த அளவுக்கு இந்த செவ்வாய் கிரகம் என்னதான் நமக்கு 6ஆம் அதிபதியாக ஆனாலும் அவர் இந்த நட்சத்திர தொடர்புகள் மூலம் நமக்கு அந்த ராகு 10ல் இருக்கிறதுனால பொருளாதாரத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் வேலைக்கும் நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன அதிருப்திகளை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு ஃபோர்ஸை காட்டும், முன்கோபத்தை கொடுக்கும். அதனால் நம்ம பேசுகிற பேச்சில் அந்த கோபம் வெளிப்படும் போது அதுவே ஒரு ஃப்ரிக்ஷனுக்கு காரணமாகும், கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாகும். ஸோ அந்த வகையில் அது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் இப்படி எடுத்துக்கலாம். எந்த வகையிலேயாவது அந்த உறவுகளில் இந்த சிக்கல்களெல்லாம் வரும். இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகமானது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரத்தை கண்டுபிடிக்கும். 12 பாவ உபநட்சத்திரங்களில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக செவ்வாயோ ராகுவோ வந்தால் கெடுபலன் அதிகமாக இருக்கும். மற்ற பாவ உபநட்சத்திரங்களாக வரும்போது இப்போ நாம் இப்போ லிஸ்ட்டு போட்டபடி அந்தந்த தேதிகளில் ஒரு தொழிலுக்கு ஆதரவாக செயல்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.